ஒரு சிறிய கிராமத்திலே கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு எதிலும் மிக பிடித்தது அவன் வளர்த்த ஒரு ஆடு. அந்த ஆட்டை அவன் சிறிய குட்டியாக இருக்கும்போது தாயில்லாமல் பார்த்து கொண்டான். அதற்கு பொன்னி என்று பெயர் வைத்தான். பொன்னி கண்ணனை பார்த்தாலே குதித்து கொண்டு வருவாள். காலை நேரத்தில் வயலுக்கு போகும்போது கூட அவள் பின் பின் வருவாள். கண்ணன் கையை நீட்டினால் அவள் தன் தலையை அவன் கையில் வைத்து அமைதியாக நிற்பாள். ஆண்டுகள் கடந்து பொன்னி பெரிய ஆடாக வளர்ந்தது. ஆனால் அவளுடைய பாசம் மாறவில்லை. ஒரு நாள் கண்ணனின் வீட்டில் நிலைமை கெட்டது. வயல் வறட்சியால் உற்பத்தி குறைந்தது, கடன்கள் அதிகமானது. கடைக்காரன் சொன்னான், இந்த ஆட்டை விற்கிறாயா? நல்ல விலைக்கு வாங்கிடுறேன். கண்ணன் மனசு உடைந்து போனது. அவன் பொன்னியை பார்த்தான். அவள் கண்களில் அன்பு, நம்பிக்கை. ஆனால் வேறு வழியில்லை. மறுநாள் சந்தைக்கு அழைத்து சென்றான். அங்கே அவளை விற்க நினைத்த நேரத்தில் பொன்னி அவன் கையிலிருந்து தப்பி ஓடினாள். நேராக வீட்டுக்கே திரும்பி ஓடி வந்தாள். அவளின் மூச்சு மிதந்தது. ஆனால் அவள் கண்ணனின் காலில் தலையை வைத்து மெதுவாக ஆழ்ந்த மூச்சுடன் படுத்து கொண்டாள். அந்த கணம் கண்ணன் முடிவு செய்தான், பசியோ வறுமையோ வந்தாலும் என் பொன்னியை நான் விற்க மாட்டேன். அவனும் அவளும் மீண்டும் வயலுக்கு போனார்கள். கண்ணன் உழைத்தான். பொன்னி அவனுக்கு நிழல் போல பின் சென்றாள். சில பாசங்கள் சொல்படாது, அவை மனசால்தான் உணர முடியும்.